அக்டோபர் 2 விசிகா மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு. மதுவை ஒழிக்க, மனிதவளம் காக்க அணிதிரள்வோம் வாரி. உளுந்தூர்பேட்டையில் விடுமுறை நாளை ஒட்டி சென்னையை அடுத்த வண்டலூர் உயிரியல் பூங்காவில் ஏராளமான பொதுமக்கள் குடும்பத்துடன் வந்து பார்வையிட்டு வருகிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் VM சுப்பையா இணைந்திருக்கிறார். சுப்பையா, விடுமுறை நாள் என்பதால் மக்கள் கூட்டம் அதிகமாக இருப்பதை பார்க்க முடிகிறது. என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? பூங்கா பார்த்தீங்கன்னா, வண்டலூர் சென்னையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பூங்காக்கள் ஒன்று வண்டலூர் உயிரியல் பூங்கா, அண்ணா உயிரியல் பூங்கா. இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைய காலை முதலே பொதுமக்கள் ஏராளமான பார்வையாளர் வந்தவண்ணம் உள்ளனர். குறிப்பாக தற்போது இப்போ காலாண்டு விடுமுறை விடப்பட்டுள்ளது. அதே போன்று விடுமுறை நாள், இன்று காந்தி ஜெயந்தி விடுமுறை நாள் என்பதால் ஏராளமான மக்கள், குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்க இந்த நுழைவுச்சீட்டு டோக்கனுக்கு பார்த்தாலே தெரிந்து ஏகப்பட்ட அளவுக்கு கியூவில் நிற்கிறாங்க. ஒவ்வொரு பக்கம், அதாவது இங்கே உள்ளே செல்வதற்கான அந்த பேட்டரி வாகனத்துக்காக இருக்கட்டும், இல்லை நுழைவுச்சீட்டு எடுப்பதற்காக இருக்கட்டும், பெருமளவில் கூட்டம் பார்வையாளர் கூட்டம் பெருமளவில் இருக்கிறது. இந்த காலை சுமார் ஒரு 10,000க்கும் மேற்பட்டோர் இது உள்ளே வந்துள்ளதாக அவங்களும் அதிகாரிகள் சொல்கிறார்கள். அது மட்டும் பார்த்தீங்கன்னா எல்லாம் குடும்பத்தோட கூட்டம் வராங்க. ஒவ்வொரு இதிலும் பார்த்து 20 பேர் 30 பேர் இந்த மாதிரி ஒரு கும்பலாக கூட்டமாக வந்துட்டு இருக்காங்க. அந்த காட்சியும் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் இங்கு அந்த பிரத்யேக ஏற்பாடுகள் சில ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. குடிநீர், சுகாதாரமான முறையில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் ஆங்காங்கே வைக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் இங்கு வரக்கூடியவங்களுக்கு இந்த உள்ளே சுற்றி பார்ப்பதற்காக பேட்டரி வாகனம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அந்த பேட்டரி வாகனம் மட்டுமில்லாமல் வேன் பெரிய வாகனங்கள் வேனும் இங்கு வாடகைக்கு அமர்த்தப்பட்டுள்ளது. அதே போன்று சிறுவர்கள், மாணவர்கள் ஏராளமாக வருவதால் அவர்கள் சைக்கிள் செல்லக்கூடிய அளவுக்கு அதுக்கான வசதியும் செய்யப்பட்டுள்ளன. வாடகை சைக்கிள் முறையும் இங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. அந்த சைக்கிள் சென்று வர அது முன்பணமாக 200 ரூபாய் கட்ட வேண்டும். அந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா 150 ரூபாய் பேட்டரி காரும், சிறுவர்களுக்கு 30 ரூபாயும் அந்த பேட்டரி காரில் செல்வதற்கு தனி கட்டணமும், நுழைய கட்டணமாக 200 ரூபாய் வசூலிக்கப்படுகிறது. வேறு எந்த மாதிரி வசதி செய்யப்பட்டுள்ளன? எப்படி இங்க மதுராந்தகத்தை சேர்ந்த தேவி என்பவர் தற்போது இங்கே வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம். வணக்கம் சார், நான் மதுராந்தகத்துலேருந்து தேவிகா பேசுகிறேன். நாங்கள் இந்த விடுமுறை நாட்களை எப்படி செலவழிக்கிறதுன்னு பார்த்துன்னு வந்தோம். இங்கே இந்த 2ஆம் தேதியில காந்தி ஜெயந்தி, அதுவும் பிள்ளைங்களுக்கு விடுமுறை விட்டதுனால ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்காக வண்டலூருக்கு வந்திருக்கோம். எல்லா வசதியும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. நாங்கள் மதுராந்தகத்துலேருந்து ஒரு 4,500 ரூபா கொடுத்து வண்டிக்கு ஸ்பேர் பண்ணி வந்திருக்கோம். இங்கே டிக்கெட் 20 பேருக்கு வாங்கியிருக்கோம். சின்ன பிள்ளைங்க, எங்கள் அத்தை பசங்க, சித்தப்பா பசங்க எல்லாம் ஒன்றா ஒரு ஜாலியாக போயிட்டு பார்க்கறதுக்காக சைக்கிள் வசதியும் உண்டு பண்ணியிருக்காங்க. தனியாக வெஹிக்கிளும் கொடுத்துருக்காங்க, அதுலேயும் போய் பார்க்கலாம். அப்படி சிரமங்கள் இது இருக்கா? நீங்க சிரமங்கள் இல்ல. என்னன்னா இன்னைக்கு டிராபிக்கா இருந்தது. டிக்கெட் கவுண்டர்ல ரொம்ப ரஷ், எல்லா இடத்துல இருந்து வந்திருக்காங்க. அதனால மட்டும்தான் கொஞ்சம் ரொம்ப வெயிட் பண்ணி டிக்கெட் வாங்கிட்டு உள்ள வரதா இருந்தது. இதுக்கப்புறம் நடந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போகணும். இந்த காந்தி ஜெயந்தில என்னுடைய சிஸ்டருடைய ஹஸ்பண்ட்க்கு விஷ் பண்ணிடுறேன். அப்படியே ஹாப்பி பர்த்டே மாமா. அதுக்கப்புறம் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போனோம் பசங்களோட கூட. அதுக்காக ரொம்ப சந்தோஷம். பாத்தீங்கன்னா ஏராளமான குடும்பத்தோடு சுமார் 20க்கும் மேற்பட்ட மதுராந்தகம் வந்திருக்கா சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி ஏராளமான குடும்பத்தோடு வந்திருக்கேன் காண முடியாது. குழந்தைகள் விடுமுறை விடப்பட்டால் நிறைய குழந்தைகள் இப்ப பார்த்துருக்குது. எங்க அம்மா, எங்க அப்பா, எங்க சிந்தி கூட வந்திருக்கேன். ரொம்ப நாளா ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். இன்னைக்கு லீவு கிடைச்சது, வந்தேன். சிங்கம், புலி, கரடி எல்லாமே பார்க்க வந்திருக்கேன். பாத்தீங்கன்னா ஏராளமான குழந்தைகள் ரொம்ப ஆர்வமா விடுமுறை என்பது ஆறாம குழந்தைகளுக்கு பார்வையிட வந்திருக்காங்க. பொங்கல் அதை காட்சியெல்லாம் பார்க்க முடியுது. ரொம்ப உற்சாகமா இருக்கு. பாப்பா, நீங்க சொல்லுங்க, என்ன பார்க்க வந்திருக்கீங்க? நான் இங்க எல்லாத்தையும் தான் பார்க்க வந்தேன். என் ஃபேமிலியோட வந்தேன். நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுவேன். பார்த்தீங்கன்னா இப்போ விடுமுறை நாளுக்கு ஏராளமான குழந்தைகளும் அவங்களுடைய குடும்பத்தோடு, அது பெற்றோரோடு காண முடிகிறது. சைக்கிள் இந்த சிறுவர்களுக்கான சைக்கிள், சின்ன குழந்தைக்கான சைக்கிள்களும் இங்கே வாடகைக்கு தயாரில் உள்ளன. அது மட்டும் இல்லாமல் பார்த்தா அந்த கவுண்டரை பார்த்தாலே இதெல்லாம் பேட்டரி கார் செல்லக்கூடிய அளவிற்கு அந்த கியூ நிற்கக்கூடிய இடங்கள். பெரியவர்களுக்கு 150 ரூபாய் கட்டணம், சிறியவர்களுக்கு 50 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. அதே போன்று வேன், அதாவது இந்த சிங்கம், மான் போன்றவற்றை பார்வையிடுவதற்காக தனி வேன் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இங்கே டிக்கெட் எடுத்தவங்களை அங்கே இருக்க பார்க்க முடியுது. அதாவது இந்த வாகனத்துக்காக காத்திருக்கிறார்கள். ஏனால் அந்த அளவுக்கு கூட்டம் அதிகமாக இருப்பதன் காரணமாக இருக்கிற வாகனங்களை தாண்டியும் கூட்டம் பெருமளவு இருக்கிறது. ஆகவே அந்த வாகனம் காத்திருக்கிறார்கள். இந்த காட்சியெல்லாம் எல்லாமே பார்க்க முடிகிறது. பூங்கொல்லி தொடர்ந்து தொடங்கிவிட்டது என்ற காரணத்தினால் மக்கள் கூட்டம் அங்கு அலைமோதுவதை பார்க்க முடிகிறது.
அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளும் மிகவும் உற்சாகமாக இருக்கிறார்கள், அதையுமே பார்க்க முடிகிறது. அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் சொன்னது போல அவர்கள் எதிர்பார்ப்பது போன்ற கூடுதல் வசதிகளை இன்னும் அந்த நிர்வாகம் செய்து கொடுத்தால் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைவார்கள். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி VM சுப்பையா. அக்டோபர் 2 விசிக மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு. மதுவை ஒழிக்க, மனிதவளம் காக்க அணிதிரள்வோம் வாரி. உளுந்தூர்பேட்டையில்